வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.4. சரிங்களா, இந்த சம் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா. இதுதான் அந்த ஃபார்முலா, ஃபஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது ஒரே மாதிரியான வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா வேல்யூ 0 அப்படின்றது ஒரு ஃபார்முலா. அடுத்தது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அதாவது ஏ கிராஸ் பியை பொறுத்த வரைக்கும் மாற்றி பண்ணோம்னா சைன் மாறும் அப்படின்றது இந்த ஃபார்முலா. அடுத்தது என்னென்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டார் கூட்டலின் முக்கோண விதி. அது என்னென்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏபி தான் முதல்ல வரணும்னு அவசியம் இல்லை, மாற்றி கூட வரும். பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0ன்னு வரலாம். சரிங்களா, 0 வெக்டார் இது. அடுத்தது லாஸ்ட் ஃபார்முலா என்னென்னா சைன் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. ஏன்னா 180 மைனஸ் தீட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா செகண்ட் குவாட்ரன்ட்டில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். அப்போ இது சைன் வரதுனால ப்ளஸ், அதனால தான் ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. சரிங்களா, இந்த எல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். Example 6.4. With usual notations in any triangle ABC, prove by vector method that a by sin a equal to b by sin b equal to c by sin c. தமிழில் பாருங்கள், வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி a by sin a equal to b by sin b equal to c by sin c என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதுவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா a by sin a is equal to b by sin b is equal to c by sin c. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா, இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ஏபிசின்ற ட்ரையாங்கிள். ஸோ டேக் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து வேல்யூ ஏ பி சி அப்படின்னு எடுத்துங்க. ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சி வெக்டார். ஓகே, ஸோ இதோட டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி சிஏ. அப்போ இந்த டயக்ராமில் இருந்து பிசி வெக்டார்ன்னு தான் ஏ வெக்டார். சரிங்களா, ஸோ பிசி வெக்டார்ன்றது ஏ வெக்டார், சிஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டார், அடுத்தது ஏபி வெக்டார் அப்படின்றது சி வெக்டார். ஓகே, சரி, அப்போது அதிலிருந்து மாடுலஸ் எடுத்தோம்னா டைரக்ஷன் இருக்காது. ஸோ மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் அப்படின்றது என்னென்னா ஏ, மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் அப்படின்றது பி, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னு சொன்னோம்னா அது சி. ஸோ மாடுலஸ் எடுத்தால் டைரக்ஷன் போயிடணும். ஓகே, இப்போ இதில் நான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டாரின் முக்கோண கூட்டல் விதி, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன்றது என்னென்னா பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டாரோட வேல்யூ 0 சமேஷன், அதுதான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இது எடுத்துக்கிட்டோம். சரி, இதை எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இதாக ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இது ஏ வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது பிசி வெக்டார். அந்த பிசி வெக்டாரால் ரெண்டு பக்கமும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். சரிங்களா, இருபுறமும் குறுக்கு பெருக்கம் செய்க பிசியால். அப்படி பண்ணால் என்ன ஆகிடும், பிசி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் கிராஸ் 0 வெக்டார். ஸோ பிசியால் ரெண்டு பக்கமும் கிராஸ் பண்ணியாச்சு. சரி, அப்படி பண்ணும்போது இப்போ பிசியை நான் உள்ளே கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், பிசி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். ஸோ பிசியால் உள்ளே மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஈக்குவல் டு அந்த சைடு வந்து 0 ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரே மாதிரியான வெக்டாரோட வேல்யூ 0. ஸோ பிசி கிராஸ் பிசியோட வேல்யூ 0. ஸோ அப்போ அதை விட்டுறலாம். மிச்சத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் டயக்ராம் வச்சு முடிவு பண்ண போகிறேன். ஏன்னா பிசிக்கு அப்புறம் சிஏவான்னு செக் பண்ணுங்கள் டயக்ராமில்.
பிசி வெக்டாருக்கு அப்புறம் சிஏ தான் வருது, அப்போ இது ரைட்டு. ஆனால் அதே மாதிரி இங்கே பிசிக்கு அப்புறம் ஏபி வருது, பிசிக்கு அப்புறம் ஏபி வரலை, அதனால் இதை நான் இடம் மாற்றணும். இடம் மாற்றும் போது என்னென்னா மைனஸ் வரும், ஏன்னா ஏ கிராஸ் பின்றது மைனஸ் பி கிராஸ் சி. சரிங்களா? அதனால் இது 0 விட்டுருங்க, இதை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா இது ரைட்டு. பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார்ன்றது ரைட்டு. இதை நான் இடம் மாற்றும் போது மைனஸ் வரும், இப்படி மாற்றும் போது ஏபி முதல்ல வரும், கிராஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்படி மாற்றின பிறகு இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஏபிக்கு அப்புறம் பிசியான்னு பாருங்கள், ஏபி வெக்டாருக்கு அப்புறம் தான் பிசி, அப்போ கரெக்டாக இது. இப்படி இடம் மாற்றின பிறகு எல்லாமே கரெக்டாகிடுச்சு. இப்போ இந்த மைனஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போங்க. சரிங்களா? அப்படின்னா வரும்னா பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸில் இருக்கிற சைடு போச்சுன்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஓகே, சரி. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட்டிலேருந்து அதில் பிசியால் கிராஸ் பண்ணேன், கரெக்டுங்களா? இப்போ அடுத்தது பிஏ ரெப்ரசன்ட் பண்ணுறது சிஏ, சிஏவால் அடுத்தது 2 பக்கம் கிராஸ் பண்ணி அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? பாங்க அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே ஈக்குவேஷனை சிஏவால் கிராஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ அது மாதிரி பண்ணுங்கள் பார்க்கலாம். சிஏவால் கிராஸ் பண்ணிங்கன்னா சிஏ வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சிஏ வெக்டார் கிராஸ் 0 வெக்டார். 2 பக்கம் சிஏவால் இப்போ கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்படி கிராஸ் பண்ண பிறகு சிஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும்? சிஏ வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இதை 0 ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதோட வேல்யூ 0 ஆகிடும், அப்போ அதை விட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் ட்ரையாங்கிள்லேருந்து சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ட்ரையாங்கிள் ரஃபாக ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இது ஏபிசி அப்படி இருக்குன்னா ஏபி பிசி சிஏ. ஓகே, சிஏக்கு அப்புறம் பிசியா செக் பண்ணுங்க பார்க்கலாம். சிஏக்கு அப்புறம் பிசி வரலையே, அப்போது இதை தான் நம்ம இடத்த மாற்றணும். ஓகே, சரி. அப்போது இதை நம்ம இடத்த மாற்றினா உங்களுக்கு மைனஸ் வரும். சரி, அப்போ என்ன வரும்னா மைனஸ் பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார். ஓகே, இப்போ அடுத்து இதை பார்த்தீங்கன்னா சிஏக்கு அப்புறம் ஏபியான்னு பாருங்கள். சிஏக்கு அப்புறம் ஏபி, அப்போ இது ரைட்டு, அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் சிஏ கிராஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம இங்கே மாற்றணுமே, இது கரெக்டாக? பிசிக்கு அப்புறம் சிஏவான்னு பாருங்கள், பிசிக்கு அப்புறம் சிஏ, அப்போ இது ரைட்டு. சரி, இப்போ இந்த மைனஸில் இருக்கிறத இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது சிஏ வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் இருக்கிற அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார். ஓகே, சரி. இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்குறோம், செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நவ் ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்னு செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட். ஃப்ரம் 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற பிசி கிராஸ் சிஏ தான் இங்கேயும் இருக்குது. அப்போது அதே வேல்யூ அதுக்கும் ஈக்குவலாக இருக்குது, அதே வேல்யூ இதுக்கும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3மே சேம் தான் அர்த்தம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா திஸ் ஈக்குவல் டு திஸ், திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா இந்த வேல்யூ தான் அங்கே வந்திருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா அங்கே இருக்கிற பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி கிராஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற சிஏ வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். இதை எழுத தேவையில்லை, அதில் இங்கே எழுதிட்டோம், அதனால் அதை போடணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இருபுறமும் மாடுலஸ் எடுக்க, டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு, இருபுறமும் மட்டு எடுக்க அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா மாடுலஸ் பிசி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் சிஏ வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். ஓகே, சரி. இப்போ இது எடுத்த பிறகு நம்ம அந்த டெஃபினேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்மில் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் angle between BC and CA.
டயக்ராமில் பாருங்கள், பிசிக்கும் சிஏக்கும் உள்ள ஆங்கிள் பாருங்கள். பிசிக்கும் சிஏவுக்கும் உள்ள ஆங்கிள்னால் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பை மைனஸ் சி அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இங்கே சி இருக்கிறனால. ஸோ அப்போ இது வந்து பை மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கும் மாடுலஸ் ஏ கிராஸ் பி ஃபார்முலா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி மாடுலஸ் ஆஃப் பிசி இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஆங்கிள் பிட்வீன் ஏபி அண்ட் பிசி. ஏபிக்கும் பிசிக்கும் பாருங்கள், ஏபிக்கும் பிசிக்கும் உள்ள ஆங்கிளில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பை மைனஸ் பி அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது வந்து பை மைனஸ் பி. அப்புறம் விச் இஸ் ஈக்குவல் டு, அடுத்து இதை எடுத்துங்க, மாடுலஸ் ஆஃப் சிஏ கிராஸ் ஏபினா மாடுலஸ் சிஏ வெக்டார் மாடுலஸ் ஏபி வெக்டார் இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் சிஏ அண்ட் ஏபி. சிஏ அண்ட் ஏபின்னு என்ன பாருங்கள், சிஏக்கும் ஏபிக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது பை மைனஸ் ஏ, இங்கே ஏ வரதுனால. சரியா, அப்போ இது வந்து பை மைனஸ் ஏ. ஓகே, சரி. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், யோசிச்சு எடுத்து பாருங்கள். மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ் ஆஃப் பிசி, மாடுலஸ் போட்டால் வெக்டார் வரக்கூடாது, வெறும் ஏ தான் வரணும். சரிங்களா, மாடுலஸ் சிஏ வெக்டார்னா பி, மாடுலஸ் ஏபி வெக்டார்னா சி. இதை அப்படியே இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் பிசி அப்படின்னா வெறும் ஏ தான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா மாடுலஸ்னால் வெக்டார் போயிடும். சிஏனா பி அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர், சைனு ப்ளஸ் மிச்செல்லாம் மைனஸ், அப்படின்னா இது ப்ளஸ்ஸு தான். அப்போது சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்போ இது வந்து சைன் சி தான் வரும். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏபி வெக்டார், மாடுலஸ் ஏபி வெக்டாரோட வேல்யூ சி, மாடுலஸ் பிசி வெக்டாரோட வேல்யூ ஏ, சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே பி இருக்கிறனால அப்போ சைன் பின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் சிஏ வெக்டார், சிஏ வெக்டார்னால் வெறும் பி தான் வரப்போகுது. மாடுலஸ் ஏபி வெக்டார்னா சி, சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்போ இங்கே ஏ இருக்கனால சைன் ஏ. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடிங் ஏபிசி, ஏபிசியால் வகுக்க, கம்ப்ளீட்டாக ஏபிசியால் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஏபி சைன் சி பை ஏபிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ sin b by abc. அப்புறம் bc sin a by abc. அப்போ என்ன ஆகிடுது, எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஏபிக்கு ஏபி கேன்சல், சிஏவுக்கு ஏவும் சியும் கேன்சல், பிசிக்கு பிசி கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது, மிச்சம் ஒரு ஏ பை, இங்கே சைன் ஏ பை ஏ இருக்குது, இங்கே சைன் பி பை பின்னு இருக்குது, இங்கே சைன் சி பை சின்னு இருக்குது. முதல்ல இதை எழுதிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா தலைகீழ இருக்குது. அப்போது டேக்கிங் ரெசிப்ரோக்கல், தலைகீழி எடுக்க அப்படின்னு எழுதணும். இங்கே தலைகீழி எடுக்க அப்படின்னா கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அதே மாதிரி முதல்ல ஏ டேர்ம் எழுதுங்க. அப்போ இது தலைகீழ பண்ணிங்கன்னா ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு, இதை தலைகீழ பண்ணோம்னா பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. அந்த வேல்யூ ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.